ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு another நியூ வீடியோ. இந்த வீடியோவில் மார்னிங் நான் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னுடைய 2 பேபிஸையும் மேனேஜ் பண்ணிவிட்டு எப்படி நான் படிக்கிறேன்றது தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஷூட் பண்ண அன்னைக்கு 5:15க்குலாம் எழுந்துட்டேன். ஆனால் படிக்க ஸ்டார்ட் பண்ணது 6:40 அந்த டைமில் தான். பசங்க 2 பேருமே தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க எழுந்துக்கிற வரைக்கும் படிக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நான் லாஸ்ட் எக்ஸாமுக்கே ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே நல்லா கவர் பண்ணி ஓரளவுக்கு ரிவிஷனுமே பண்ணியிருந்தேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவுட் சோர்ஸும் படிச்சுட்டு நோட்ஸ் எடுக்கிறது தான் இப்போ ஃபுல் டைமாக பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி தான் ஐஎன்எம் நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு நோட்ஸ் எடுத்து படித்தா தான் ஈஸியாக இருக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டைமில். அதனால டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எடுத்து படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் நோட்ஸ் எப்படி எடுப்பேன்ற வீடியோ ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோடைய லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஷூட் பண்ண அன்னைக்கு நான் மட்டும்தான் ஃபுல் டே பசங்களை பார்த்துக்கிற மாதிரி இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிருக்காங்க. ஹஸ்பண்ட் இருந்தாலுமே அவங்க நைட் ஷிஃப்ட் பார்க்கறதுனால டே டைமில் அவங்களுக்கு தூங்க தான் கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாகவே நான் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சமாளிக்க முடியல, 2 பேருமே அழுறாங்கன்னா கொஞ்சம் நேரம் மாமியார்கிட்ட யாரையாவது ஒருத்தரை கொடுத்து விடுவேன். நிறைய பேருக்கு இதான் டவுட்டு, உங்கள் குழந்தைங்கள யார் பார்த்துக்கிறா நீங்கள் படிக்கும் போதுன்னு சொல்லி அடிக்கடி கேட்குறீங்க. என் குழந்தைங்கள நான் தான் பார்த்துக்கிட்டே படிக்கிறேன். வீடியோவில் அவ்வளோவா நான் அவங்கள இன்க்ளூட் பண்ணுறதில்ல, அதனால் உங்களுக்கு தெரியல. யூஸ்வலாக நான் தூங்கி எழுந்துட்டாலே கூடவே 2 பேருமே சேர்ந்து எழுந்துருவாங்க. இன்றைக்கி அதிசயமாக தூங்கிட்டு இருந்தாங்க, அதனால் கொஞ்சம் நேரம் படித்தாச்சு. இப்போ அவங்க எழுந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கப்புறம் லஞ்சும் சேர்த்தே ப்ரிப்பேர் பண்ணிடலான்னு சொல்லி அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க தூங்கும் போது வேலையெல்லாம் முடிக்கிறத விட அவங்க முழிச்சிட்டு இருக்கும்போது அவங்கள மேனேஜ் பண்ணிக்கிட்டே தான் வீட்டு வேலையெல்லாம் பார்க்குற மாதிரி பிளான் பண்ணிப்பேன். ஏன்னா அவங்க தூங்குற டைமில் நம்ம கான்சன்ட்ரேட்டடாக நல்லா படிக்கலாம் இல்லையா, அதனால் அந்த டைமை நான் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வரைக்கும் சுத்தமாக எனக்கு படிக்க டைம் கிடைக்காது. அவங்க 2 பேருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும், நானும் சாப்பிடணும், மற்ற வேலை எல்லாத்தையும் முடிக்கணும், அதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். குட்டி பாப்பாவுக்கு ஷார்ப் எட்ஜஸ் இல்லாத இந்த மாதிரி கப்ஸ்லாம் கொடுத்தா அதை வச்சுட்டு அவங்க விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்கள ஹை சேரில் இந்த மாதிரி உட்கார வச்சிருவேன். ஜயானுக்கு கார்ஸ் இருந்தால் போதும், அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி விளையாடிட்டு இருப்பாரு. அவங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டே என்னுடைய குக்கிங் ஒர்க்கு முடிச்சுட்டு ஜியானாவை தூங்க வச்சுட்டேன். இப்போ இவங்க தூங்குற டைமில் என்னுடைய பையனை அப்படியே விளையாட சொல்லி என்கேஜ் பண்ணிட்டு நான் போய் டக்குன்னு துணி துவைச்சிட்டு குளிக்கிறது இந்த வேலையெல்லாம் பார்த்துருவேன். மோஸ்ட்லி ஒரு 1/2 hour அந்த மாதிரி தான் தூங்குவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தூங்கினாங்க. அதுக்குள்ளே துணி காய போட்டுகிட்டே இருந்தேன். என்னுடைய பையனும் துணியெல்லாம் எடுத்து கொடுக்கறது, கிளிப் எடுத்து கொடுக்கறது இந்த மாதிரி சைடில் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. துணியெல்லாம் காய போட்டு வெளியே வாஷ் பண்ணுற டைமில் பாப்பாவுமே எழுந்துட்டாங்க. அவங்கள வச்சுக்கிட்டே ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு. இப்படி தான் ஃபுல் டே 2 பேரையும் மாற்றி மாற்றி கையில் வச்சுக்கிட்டே வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால தான் வீடியோவே என்னால் அவ்வளோவா ஷூட் பண்ணவும் முடியறதில்ல. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் லஞ்ச் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு பாப்பா செகண்ட் நாப் எடுக்கிற டைமில் திரும்பவும் நான் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். காலையில் படித்தது அதுக்கப்புறம் இப்போ தான் எனக்கு டைமே கிடைக்குது. யூஸ்வலாக ஜயான் குட்டியுமே ஆஃப்டர்நூனில் ஒரு நாப் பண்ண வைப்பேன். ஆனால் இன்னைக்கு என்ன தான் ட்ரை பண்ணாலும் அவர் தூங்குற மாதிரி இல்லை. சரி விளையாடுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு நானும் பார்த்துக்கிட்டே படிச்சுட்டு இருந்தேன். 2 பேரும் தூங்குற டைமில் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் நம்ம ஒரு பிளான் போட்டால் அவங்க ஒரு பிளான் வச்சுருக்குறாங்க. அதனால எதுவுமே ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண முடியல. நிறைய பேர் எந்த சோர்ஸ் பார்த்து நோட்ஸ் எடுப்பீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது ChatGPT தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். அதுலேருந்து எல்லாமே எடுத்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் நோட்ஸ் மேக் பண்ணிப்பேன். என்னோட பிபிஏ எக்ஸாம் கிளியர் பண்ணது கூட ஃபுல்லாகவே ChatGPT வச்சு தான். அந்த டாபிக்ஸ் எல்லாம் புக்கில் இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு ஃபுல்லாகவே ChatGPTயில் நோட்ஸ் எடுத்து தான் படித்து நான் கிளியர் பண்ணேன். இப்போ நான் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து எக்கனாமிக்ஸ் நான் ஆல்ரெடி தரவாக படித்து முடிச்சிட்டேன். நோட்ஸுமே ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு 5% மட்டும் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு எல்லா டேஸுமே ஒரே மாதிரியே இருக்காது, மாறி மாறி தான் வரும். ஸ்கூல் போகிற பசங்க இருந்தால் ப்ராப்பராக ரொட்டீன் ஃபாலோ பண்ணலாம். இவங்களை வச்சுக்கிட்டு ரொட்டீன்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியாது. பாப்பா எழுந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வெளியே வேடிக்கை பார்க்குறது, அதுக்கப்புறம் ஃப்ளைட்லாம் போயிட்டுருக்கு அதெல்லாம் பார்த்துட்ருப்போம். அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு யாராவது ஒருத்தரை மாமியார்கிட்ட கொடுத்துட்டு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி என்னுடைய பையனை தான் கொடுத்துட்டேன். பாப்பா சேரில் உட்கார வச்சுட்டு நானும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி இந்த டைமில் படிக்கிறதுக்கு டைம் கிடைக்காது, அன்றைக்கி கிடச்சதுனால அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் படிச்சுட்டு இருக்கிறது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி புக்கு. இது ஆக்சுவலாக மெயின்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் வாங்கியிருந்தேன். இது வாங்கி ஒரு 2 weeks இருக்கும். இதோடைய ரிவ்யூமே நான் கூடிய சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் Group 1 Group 2 ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ப்ரிலிம்ஸ் மட்டுமே லாஸ்ட் டைம் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது சுத்த டைம் வேஸ்ட் தான். ஏன்னா மெயின்ஸுக்கு வந்து படிக்கிறதுக்கு டைமே இருக்காது. அதனால் ப்ரிலிம்ஸ் கூடவே மெயின்ஸுமே சேர்த்து படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எவ்வளோ சீக்கிரம் ப்ரிலிம்ஸ் சிலபஸ் முடிக்க முடியுமோ ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிவிஷன் பண்ணிக்கிட்டு சைட்லேயும் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணால் தான் நம்மளால் சீக்கிரமாக முடிக்க முடியும். என்னுடைய பையன் கீழே போய் விளையாடிட்டு வந்துட்டாரு. அவருக்கு டிவி போட்டு விட்டுட்டு பாப்பாவை கொஞ்சம் நேரம் மாமியார்கிட்ட கொடுத்துட்டு அகெயின் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போது நான் மேக்ஸ் தான் போட்டு பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி ஃபுல்லாகவே ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் மட்டும்தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா முன்னாடி நாளே தமிழ் நிறையா படிச்சிட்டதுனால இன்றைக்கி தமிழுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணல. மேக்ஸுக்கு நான் வந்து தங்கமுத்து சேனல் இருக்கு இல்லையா, அந்த சேனல் வீடியோஸ் தான் இப்போ பார்த்து நான் போட்டு பார்த்துட்ருக்கேன். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு மேக்ஸ் சுத்தமாக வராதுன்னா இந்த சேனல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும், நம்ம ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறதுக்கும் கற்றுக்கலாம்.
நான் மேக்ஸுக்கு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் எல்லாத்துக்குமே ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். நான் மிஸ் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த வீடியோ பார்த்து அதை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டேன். ரீசெண்டாக சந்தோஷ் மணியோடைய மேக்ஸ் புக் வாங்கியிருந்தேன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அது அந்த மேக்ஸ் புக் எடுத்து எல்லா டைப்ஸுமே நான் கவர் பண்ணியிருக்கிறேன். நான் சைட் பை சைட் செக் பண்ணிக்கிட்டே தான் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் பிகினராக இருக்கிறீங்கன்னா இந்த ஆப்டிடியூட் புக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்கு, ஈஸியாக புரிகிற மாதிரியும் இருக்குது. இது பெய்ட் ரிவ்யூலாம் கிடையாது, நான் ஹானஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டு தான் ஷேர் பண்ணுறேன். This is just better. இதுக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன? மேவ் சொல்லு. Wow. யார் சொன்னா மேவ்னு? படித்து முடிச்சுட்டு 2 பேரையும் ஒரு வழியாக சீக்கிரமாக தூங்க வச்சிட்டேன். பையனும் ஆஃப்டர்நூன் தூங்காததுனால சீக்கிரமாகவே தூங்கிட்டாரு. ஆஃப்டர்நூன் தூங்கியிருந்தா தூங்குறதுக்கே 10:30 11 ஆகியிருக்கும். இன்றைக்கி சீக்கிரமாக தூங்கிட்டதுனால அவங்க தூங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் படிக்கலான்னு சொல்லி அகைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி மேக்ஸ் முன்னாடி போட்டுட்டு இருந்தேன் இல்லையா, அதை வந்து அகைன் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். இந்த வீடியோவில் பார்க்கும்போது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி, எல்லாமே ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் ரியாலிட்டி அப்படி கிடையாது. 2 பேரையும் சமாளிச்சுட்டு ஃபுல் டே படிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நைட் ஆக ஆக அப்படியே செம டயர்டாகி. இப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன்னா தொடர்ந்து இதை மாதிரி 1 hour படிக்க டைம் கிடைக்குமானா கண்டிப்பாக கஷ்டம் தான். இதுலேயே 2 பேரும் மாற்றி மாற்றி ஒரு 10 தடவை எழுந்து அழுவாங்க. அவங்கள சமாதானப்படுத்தி அகைன் தூங்க வச்சுட்டு வந்து இப்படியே தான் படிச்சுட்டு இருப்பேன். சம்டைம்ஸ் 2 பேரும் ஒரே டைம்லலாம் எழுந்து அழுவாங்க. அப்போல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், யாரை பார்க்குறதுனே தெரியாமல். இன்னைக்கு மொத்தம் 5 செஷன்ஸ் நான் படிச்சிருந்தேன் இல்லையா, இது மொத்தமாக எவ்வளோ நேரம் படிச்சிருக்கேன்றதை நீங்கள் கவுண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கரெக்டான கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன். எல்லா நாளும் ஒரே மாதிரியே இருக்காது, இதே மாதிரியே படிக்க டைமும் கிடைக்காது. சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ராவாக டைம் கிடைக்கும், சம்டைம்ஸ் சுத்தமாக படிக்கிறதுக்கு டைமே இருக்காது. படிக்க டைம் கிடைக்காத டேஸ்லாம் முன்ன பின்ன அப்படியே மாற்றி மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாவது மேனேஜ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவேன். குட்டி பாப்பாவுக்கு 6 months ஆகிற வரைக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. ஏன்னா ஃபீட் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கிறதுனால டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே கிடச்சிது. இப்போ 2 பேருக்கும் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வைக்கிறது, இப்படியே ஃபுல் டே அதுலேயே நிறைய டைம் எடுக்கிறதுனால இப்போ அந்த அளவுக்கு படிக்கிறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. நியூ இயர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி மேனேஜ் பண்ண முடியாமல் டெய்லி நைட்டு உட்காந்து அழுவேன். அதுதான் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனானு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. ஆனால் இந்த 2 குழந்தைங்களும் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. படிக்கிறது எனக்கு கஷ்டமே கிடையாது, ஏன்னா அது நான் ரொம்ப விருப்பப்பட்டு தான் பண்ணுறேன். அதனால் அது எந்த வகையிலும் எனக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்ததே இல்லை. ஒரு குழந்தையிலேருந்து 2வது குழந்தை டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க கஷ்டமாக இருந்தது. இப்போ நான் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டேன். பர்ஃபெக்டாக இல்லைனாலும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னுடைய குழந்தைங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதை நான் டெய்லியுமே பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததில் உங்களுக்கு 1% மோட்டிவேஷன் கிடைச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணிடுங்க. உங்களுடைய லைக்ஸும் பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் தான் என்னை இன்னும் பூஸ்ட் பண்ணுது. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.